ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூர்ணி. இன்றைய ஸ்பெஷல் பூண்டு குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் முதல்ல தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே 200 கிராம் பூண்டை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்ல பூண்டு பொன்னிறமாக ஆகணும். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் வெங்காயத்தையும் அதில் போடுங்க. போட்டு ரெண்டும் ஒன்று சேர வர மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா பச்சை வாசனை போகணுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வருதுன்னு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஊருக்கு எங்கேயும் போகிறதா இருந்தோன்னா நம்ம இந்த குழம்பு செஞ்சு வச்சுட்டு போனோன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அப்படியே இருக்கும். ஒரு வாரம் என்ன ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா இருக்குங்க. இதில் நம்ம புளிக்குழம்பு பொடி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் எடுத்து அதில் ஊற்றணுங்க. புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரணும். கொதித்து குழம்பு நல்லா கெட்டியாகுங்க. கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்து நல்லா இது பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வருங்க. பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் ஒரு கடைசியாக ஒரு சீக்ரெட் போடுவோம். அதுதான் அந்த குழம்புக்கு மெயினாக டேஸ்ட்டை கொடுக்குறது. அது என்னங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்துட்டுருக்குதுன்னு. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா திரும்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இந்த குழம்பு தயிர் சாதத்துக்கெலாம் அவ்வளவு அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து கொதிக்க வைக்கணும். அந்த வெல்லம் சேர்த்து கொதிக்கிறதுனா இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் கலந்து நல்லா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.